அடையிறியோ இல்லையோ, உன்னை நீ அர்ப்பணம் பண்ணி மார்க்கத்துக்குள்ள நீ முழுமையடைஞ்சு பயணம் பண்ணிட்டால் இந்த பூமியில மறையும் காலம் வரை நீ யார் நல்லா இருக்குன்னு நினைக்கிறியோ அவங்க செல்வேந்திரரா வாழ்வாங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அவங்க மாத்திரம் இல்லை, உன் பின் சன்னதிகள் 7 தலைமுறை நன்மை அடைவாங்க. அந்த 7 தலைமுறைக்குள்ள நீ 2 முறை உதயமாகுவ. அப்ப நீ எங்க உள்ள வந்துடுறீல்ல. இப்ப நீ கேட்ட கேள்விக்கு அதுதான் பதில். ஆனா இப்ப நீ சுகமடைவையானா சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப நீ சுகமடைகிற அளவுக்கு நீ எதை தொடர்ந்து உன் பயணத்தை நீ கொண்டுட்டு வருவியான்னு சொல்ல முடியாது. சுகம் அடையலாமானா அடையலாம். புரியுது நான் சொல்றது? சுகம் அடையலாம். ஏன்னா மிஞ்சி மிஞ்சி போனா 45, 50, 52 வயசுக்குள்ளதான் எல்லாரும் இருக்கிறீங்க. இந்த மலை 36 தாண்டல, 35 தான் நினைக்கிறேன். 36 வந்துட்டேன். அவர் 40, 41 இருப்பாரு. புரிஞ்சதா? பிச்சையாசாமி 46, 47, 50. புரிஞ்சதா? இதுக்குள்ள நம்ம சுகம் அடையலாமான்னா அடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா நமக்கு அந்த தில்லு வேணும்ல, அந்த தில்லு வேணும்ல. புரிஞ்சதா? அது நமக்கு அந்த வைராக்கியம் வேணும். அந்த வைராக்கியத்தோட நாம அந்த மகிழ்ச்சியை அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நாம எதையும் பார்க்கக்கூடாது, எதையும் செவி கொடுத்து கேட்கக்கூடாது. எப்படி? எதையும் பார்க்கக்கூடாது, எதையும் செவி கொடுத்து கேட்கவும் கூடாது. எந்த ஒரு நிலையிலையும் நம்ம வார்த்தைகளை தடுமாற்றமோ அவதூறான என்ன வார்த்தைகளை நம்ம உதிக்கவும் கூடாது. அப்படி போனா நம்மளும் சுகமடையலாம். நீயும் சுகமடைஞ்சு, உன் பிள்ளைகளும் சுகமடைஞ்சு, உன் பேரன் பிள்ளைகளும் சுகமடையும். அது நம்ம போறதை பொறுத்து இருக்கு, உடைய வழி நடத்தவனை பொறுத்து இருக்கு. இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்கு. நீ இந்த பரதேசியை நம்பி பயணம் பண்றியோ இல்லையோ, இவனுக்கு உன் மேல நம்பிக்கை வரணும். வந்துட்டா இந்த சுகபோகமெல்லாம் உனக்கு கிடைச்சி போயிடும். இது சுருக்கமா சொல்ற வழிமுறை. நீ நம்பி எவ்வளோ காலம் பயணம் பண்ணுறங்கிறத விட இந்த குழந்தை சரியான குழந்தை தான், ஆன்மீகத்துக்கு சரியான குழந்தை தான், இந்த ஆன்மா உகந்தது தான், இதை நம்ம கையில் எடுத்து பயணம் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இவனுக்குள்ளே வந்துருச்சுன்னா நீ எகிரிட்டுன்னு வச்சுக்கோ. நீ எகிரிடுவா, உன் பிள்ளைய எகிரிடும், உன் பேர பிள்ளைய எகிரிடும். அது வரணும்ல. எல்லா நாள்லையும் இப்படி பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா உங்களுக்காவது இவ்வளவு தூரம் உட்கார வச்சு எல்லா காலத்திலும் வருஷக்கணக்கில் பாடம் நடத்திட்டு இருக்கோம்மா. சோபாவுக்கு நான் நடத்தின மொத்தமே 4 மாசம் தான் பாடம் நடத்தினது. அப்புறம் அவளை உட்கார வச்சு அவளுக்கு உபதேசமோ பாடமோ நான் நடத்தினதே கிடையாது. நடைமுறையை கண்டே அவள் பாடம் படிச்சுக்கலாம். நான் எப்படி செயல்படுறேன், இந்த பரதேசி உட்கார்றது எப்படி உட்கார்றேன், நடக்கிறது எப்படி நடக்கிறேன், எப்படி சாப்பிட்றேன், என்ன மற்றவங்கள்ட்ட அவர் பேசுகிறாரு, மற்றவங்களுக்கு என்ன அறிவுரை கொடுக்காரு, இப்படி நேரடி பார்வையிலேயே அவள் பாடம் படித்தவன். உங்களுக்கு வருஷக்கணக்கில் உட்கார வச்சு பாட்டாவில் பாடுறேன், அப்போ கூட நீங்கள் எங்கே அந்த இதுக்குள்ளே அடியெடுத்து வைக்க மாட்டேங்க இல்லையா? ஆனால் அப்படி படிக்கும்போது தான் நீ மாறுவேன், ஞானத்தை நீ பெற முடியும். அப்போ உனக்குள்ள இருக்கிற ஞானத்தை நீ பெற்று நீ அதை செயல்வாக்கம் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அது எப்படி நம்ம முழுமையா நம்பிக்கை வராது இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிடுவீங்க, அதுக்கெல்லாம் கொடுப்பன இருக்குன்னு ஐயா, பெரிய பலன் வேணும் ஐயா. எப்படி? இதெல்லாம் நம்ம இயலாமல் சொல்லிட்டு போகிற பலன். பெரிய பலனும் கொடுப்பனும் என்ன நம்ம கூட என்ன கழுத்தில் சீட்டு கட்டியா தொங்க விடுவாங்க பார்த்துட்டு படிச்சுக்கிட்டு நம்ம போகிறதுக்கு? அதெல்லாம் கிடையாது. அதை நாம தான் உருவாக்கணும். நம்ம உருவாக்கினா தான் அது நம்மளை சேரும். அது உருவாக்கலன்னா சேராது. அதுக்கான முயற்சின்னு ஒன்று இருக்குல்ல, முயற்சி பண்ணால் தானே உருவாகும். முயற்சியே பண்ணாமல் அது உருவாகும்னு சொன்னால் எப்படி பண்ண சொல்ல முடியும்?
முயற்சி, அதான் சொல்ல ஏற்கனவே சொல்லுங்க என்ன என்ன விடாமுயற்சி திருவினையாகும்னு ஏற்கனவே பழமொழி சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ எதுக்குமே அந்த முயற்சிகள் விடாமுயற்சிகள் இருக்கணும் இல்லையா? நாம் அந்த மாதிரி இருக்க மாட்டோம். நம்ம முயற்சிகள் நம்ம விடாப்பிடிகள்லாம் வேற மாதிரி இருக்கும். அழிஞ்சு வர பொருளை தேடி போய்கிட்டு இருப்போம், ஆபத்தான விஷயத்துக்கெல்லாம் தேடி போய்கிட்டு இருப்போம். புரியுதா? அது கிடையாது. நமக்கு ஆபத்து வரக்கூடாது, அசிங்கப்படக்கூடாதுன்னா அதுக்கான பயணம் ஏதோ அதை தேடி நம்ம போனால் மட்டும்தான் அது நடக்கும். சரி, அப்படி போகும்போது நமக்கு சில கஷ்டங்கள், அசிங்கப்பட வேண்டிய சூழ்நிலை வருதான்னா அது இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச கர்மா பாவம் அது பின்னாடி வேலை வந்துட்டு வரும். அதை களை எடுக்கணும்ல. இன்னைக்கு தான் நீ தூய்மையா மாறி இருக்கிற, இதுக்கு முன்னாடி எல்லா கழுதையும் பண்ணிட்டு குமிச்சு தானே வச்சிருக்கிறோம் குப்பையை. அந்த குப்பையை அள்ளி போடுறது வரைக்கும் நமக்கு அந்த இது வரத்தானே செய்யும். புரிஞ்சுதா? அப்போ அதெல்லாம் நம்ம கருதணும். மனிதனாகப்பட்டவனுக்கு எல்லா வகையிலையும் படைச்சவன் எல்லா சாத்தியக்கூறுகளும் நமக்கு உருவாக்கி தான் வச்சிருக்கிறான். எதுவுமே நமக்கு இல்லைன்னு சொல்றதுக்கெல்லாம் இல்லை. நமக்கு அவன் கொடுத்துருக்கிறது சரியாக தான் எல்லாமே கொடுத்து வச்சிருக்கிறான். நாம தான் அதை திசையை மாற்றிக்கிட்டு எண்ணங்களை மாற்றிக்கிட்டு நம்ம எங்கெங்கேயோ போய் தேடிக்கிட்டு எங்கெங்கேயோ போகிறோம். அதுக்கு இறைவனவோ மற்றவங்களவோ குறை சொல்லவும் முடியாது, செய்யவும் முடியாது. நாம் ஒரு இதை தேடி போனால் தான் நமக்கு ஒரு நல்வழி காட்டுறதுக்கு ஒருத்தர் கிடைப்பாங்க. நம்ம எதையுமே தேடி போகணும் அவங்களா நீ வா என் பின்னாடி நான் கூப்பிட முடியும்? கூப்பிட முடியுமா? அப்படியே கூப்பிட்டா தான் வருவாங்களா? அதனால அதெல்லாம் பார்த்துக்கலாம், முயற்சி பண்ணுங்க, அவ்வளோதான். இந்த மிச்சம் இருக்கிற 30 நாளும் நல்ல முறையாக செயல்படுத்துறதுக்கு பாருங்கள். நல்ல முறையாக எண்ணத்தை கொண்டுட்டு போங்க. ஏதோ ஒரு உபகரணம் நமக்கு கிடைக்கும், அவ்வளோதான். அதை விட்டுட்டு இதை தாண்டியெல்லாம் பெருசாக வேற எதுவும் வாக்குறுதியெல்லாம் கொடுக்க முடியாது. அது வாக்குறுதியெல்லாம் வாங்கணும்னா அவங்க திறமையை பொறுத்து இருக்கு இல்லையா? அதனால் அதை பார்த்துக்கணும். சரியா? சரி, போய் தூங்க, பார்த்துக்கணும்.